வணக்கம் நண்பர்களே. காலை எழுந்தவுடன் கணக்கு 17வது நாளுக்கான கொஷின்ஸை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள், 161வது கேள்வி. வாட் இஸ் நெக்ஸ்ட் 0, 0.5, 0.6666, 0.75 கொஷின் மார்க்னு கொடுத்துருக்காங்க. இது நார்மலாக நம்ம அப்படியே பார்த்தோம் அப்படின்னா, இங்கே பாருங்களேன், 0, இங்கே 5 இருக்குது, 6 இருக்குது, 7 இருக்குது. அப்போ அதுக்கப்புறம் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 8 போடலாம் அப்படின்னு தோணும். ஆனால் 8 போடலான்னு பார்த்தாலும் 8, 7, 8, 5, 8ன்னு சொல்லிட்டு 3 ஆன்சர் இருக்குது. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரொம்ப சிம்பிளான ஒரு வழி தான் செஞ்சுருக்காங்க. நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்னா 0.5லேருந்து எடுத்துக்கலாமே. 0.5 அப்படின்னா அது அரைன்னு தானே அர்த்தம். 1/2ன்னு எழுதலாம். கரெக்டாக? 0.666ன்றதை 2/3 எழுதலாம் பாருங்கள். 2வை 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 0.66ன்னு கிடைக்கும். அப்போது இங்கே என்ன எழுதியிருக்காங்கன்னா 0/1. இந்த ஐடியா உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். மேலே டினாமினேட்டரில் பாருங்களேன், நியூமரேட்டரில் தொகுதியில் 0, 1, 2, 3, கீழே பகுதியில் டினாமினேட்டரில் 1, 2, 3, 4 என்ன பாருங்கள், 3/4 அப்படின்னா 0.75. ஸோ அவங்க பண்ணியிருக்கிற ஐடியா 0/1, 1/2, 2/3, 3/4. அப்போ அடுத்து வர வேண்டியது 4/5. புரிஞ்சுக்க முடியுதா? அவங்க இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் கொடுக்காம அதை டெசிமலாக மாற்றி கொடுத்துருக்காங்க. அப்போது என்ன கிடைக்கும்? 4 5ஆல் டிவைட் ஆகாது. அப்போ 0 பக்கத்தில் ஒரு 0 சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா 8 5 40. ஸோ ஆன்சர் 0.8. அப்போ 4 5ஆல் வகுக்கிறோம். ஐடியா புரியுதா அது உங்களுக்கு? ஓகேவா? சரி, இங்கே எனக்கு ஒரு கொஷின். சப்போஸ் இப்போ இந்த கொஷின் மார்க்குக்கு நான் 0.8ன்னு சொல்லிட்டேன். ஆன்சர் சி அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை இதுக்கப்புறம் நான் ஒரு கொஷின் மார்க் வச்சுருந்தேன் அப்படின்னா இந்த கொஷின் மார்க்குக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கொஷின். நேற்று ஒரு சில கொஷின்ஸ் கொடுத்துருந்தேன், நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, உண்மையிலே நீங்கள் நல்லாவே போட்டு பார்க்குறீங்க. வெறும் கொஷினை பார்க்குறோம், ஆன்சரை எழுதி அதோடு விட்டுறோம் அப்படின்றது இல்லாமல் இன்னும் ட்ரை பண்ணணும், நமக்கும் என்ன ஆன்சர் வருது, இதே மாடலில் கொஷின் கொடுத்தா நம்மளால் போட முடியுமா அப்படிங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஸோ அதுக்காக தான் இது ஒரு கொஷின். என்ன, இதுக்கு அடுத்த நம்பர் என்ன வரும் அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கண்டுபிடிச்சி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? அடுத்ததாக 162. 5 மீட்டர், 3 மீட்டர், 2 மீட்டர் அளவுள்ள ஒரு குழி மணலால் நிரப்பப்படுகிறது. ஒரு கனமீட்டர் மணல் விலை ரூபாய் 500. குழியை மூடுவதற்கான மொத்த தொகையானது. இப்போ இதே மாடலில் நேற்று ஒரு கொஷின் கேட்டிருந்தோம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதே மாதிரியான 3 அளவுகளை கொடுத்துட்டு இருந்தோம். அதோட உட்புற அளவுகள்னு சொல்லிட்டு அதோட தடிமன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். கீழே கமெண்ட்ல கேட்கும்போது ஒருத்தவங்க நல்லாவே ஒரு கொஷின் கேட்டிருந்தீங்க. சார், லென்த்தும் பிரெத்தும் அதிகமாகும், அதனால நான் ஆட் பண்ணிக்கலாம், ஓகே, ஆனால் ஹைட் அதிகமாகுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. 2 டைமென்ஷன் அப்படின்னு வரும்போது தான் வெறும் லென்த்தும் பிரெத்தும் அதிகமாகும். 3 டைமென்ஷன் அப்படின்னு வரும்போது 3 பக்கமுமே தடிமன் அதிகமாகும் போது அதிகமாகும் தான். அப்போ என்ன பண்ணணும்னா 3 பக்கமும் தான் ஆட் பண்ணணும். நேற்று கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா தெரியும். சரிங்களா? ஸோ அதில் கீழே கமெண்ட்ல ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்கன்றதால இந்த விளக்கத்தை சொல்லியிருக்கேன். ஓகே, இங்கே வருவோம். இந்த கொஸ்டினில் பாருங்களேன், இது ஒன்றுமே இல்லை. ஒரு 3 அளவுகள் கொடுத்துருக்காங்க. 3 அளவுகள் பெருக்கல்ல கொடுக்குறாங்க அப்படின்னாலே அது 3 என்னவா இருக்கும்னா லென்த்து, பிரெத்து, ஹைட்டு. அதாவது ஒரு கனச்செவகமாக இருக்கும், கியூபாய்டா. இதோட கன அளவை வச்சு, ஏன்னா கனமீட்டர் மணலோட விலையை தான் 500 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதோட கன அளவு கண்டுபிடிக்கணும். கன அளவுலாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் L × B × H 3த்தையும் பெருக்கிட்டா முடிஞ்சிருச்சு. 3 15, 15 2 30 இன்ட்டு ஒரு கனமீட்டருக்கு எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 500 ரூபாய். அப்போ 30 × 500, 3 15, 1 2 3 0, அப்போ 3 0. ஸோ ஆன்சர் என்ன கிடைக்குது அப்படின்னா ரூபாய் 15,000. ஆப்ஷன் ஏ. ஓகேங்களாமா? அடுத்ததா கேள்வி 163. கொடுக்கப்பட்ட விகிதத்தில் விடுபட்ட எண் யாது? 4:13, 64 கொஷின் மார்க். இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒன்றுமே இல்லை, ரொம்ப ரொம்ப சிம்பிள். 4 16ஆல் பெருக்கினா 64. கரெக்டா? அப்போ 13ஐயும் என்ன பண்ணணும் அப்படின்னா 16ஆல் பெருக்கணும். 13 16ஆல் பெருக்கணும் அப்படின்னா 190, 3 18, 208. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி, 208. நாம் என்ன யோசிப்போம் அப்படின்னா 4 கியூப் பண்ணால் 64, 13 கியூப் பண்ணா அப்படின்னு யோசிப்போம். ஆக்சுவலாக 13 கியூப் இங்கே எங்கேயும் இல்லை. அப்போ அது மெத்தட் கிடையாது. இதே மாடல் கொஸ்டினை 2 விதமாக அவங்க கேட்குறாங்க. என்னென்ன அப்படின்னா, இது ரேஷியோ பேஸ் பண்ணது. ஆக்சுவலாக இது இங்கே இருக்கிறத எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறோமோ அதே நம்பரால் தான் செகண்டை மல்டிப்ளை பண்ணால் 4th கிடைக்கும் அப்படிங்கிறது ரேஷியோ மாடல். அடுத்தது, இப்போ சப்போஸ் இதை கியூப் பண்ணி போட்டிருக்கேன் அப்படின்னா இதையும் கியூப் பண்ணி போடணும் அப்படிங்கிறது நம்பர் சீரிஸ் மாடல். அதை நம்ம எதை வச்சு முடிவு பண்ண முடியும் அப்படின்னா, கீழே அவங்க ஆப்ஷன் எப்படி கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து தான். ஓகேவா? இது புரிஞ்சதில்லை? 4 16ஆல் பெருக்கினா 16ஆல் பெருக்கினா 64. அப்போ 13ஐயும் 16ஆல் பெருக்கணும்னா 208. சரியா? அடுத்தது 164. 45% ஆஃப் 640 + 64% ஆஃப் 450 ஈக்குவல் டு டேஷ் % ஆஃப் 1440. அதாவது
640ஓட 45% ப்ளஸ் 450ஓட 64% ஈக்குவல் டு 1440ஓட டேஷ் சதவீதம். டேஷ் தெரியாதுன்றதால நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை கேன்சல் பண்ணால் சிம்பிளை பண்ணால் முடிஞ்சிடுச்சு. என்ன 0 இங்கேயும் 100 இங்கேயும் 100 இங்கேயும் 100 மூணுத்துலேயும் 100 இருக்கிறதால 100 கேன்சல் பண்ணிடுறேன். இப்போ மீதி 640 × 45 ப்ளஸ் 450 × 64. சார் இவ்வளோ பெரிய நம்பர்லாம் நான் பெருக்கணுமா அப்படின்னா உங்களுக்கு பெருக்காமல் அப்படியே போகிறது ஒரு ட்ரிக் சொல்கிறேன் பாருங்க. அதுக்குமா நீங்கள் போகிறத என்ன பண்ணுவீங்க, அப்படியே மொத்தமாக பெருக்கிட்டு இந்த 1440 டிவைடில் கொண்டு வந்து கேன்சல் பண்ணுவீங்க. அவ்வளோ பெரிய கஷ்டம்லாம் வேண்டாம். இங்கே பாருங்கள் 640 64 ரெண்டுலேருந்து 64 வெளியே எடுக்கிறேன். 45 450 ரெண்டுலேருந்து 45 வெளியே எடுக்கிறேன். 64 45 வெளியே எடுத்துட்டேன். இதில் 64 வெளியே எடுத்துட்டா மீதி என்ன இருக்கும் 10. மீதினா நல்லா புரிஞ்சுக்கோங்க, வெளில எடுக்கிறோன்னா பெருக்கல்ல 64 10 640 இல்லையா, அதில் 64 எடுத்துட்டோம், மீதி 10 இருக்கும். இந்த 45 முழுசாகவே வெளியே எடுத்துட்டோம். சரியா, நடுவில் என்ன குறி இருக்குது ப்ளஸ். அப்போ ப்ளஸ் 450ல் 45 வெளியே எடுத்துட்டோம், மீதி என்ன இருக்கும் 10. 64ல் 64 வெளியே எடுத்துட்டோம், அப்போ மீதி எதுவும் இருக்காது. ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது 1440 × எக்ஸ்ன்னு இருக்குது. கரெக்டாமா? இப்போ பாருங்கள் 64 × 45 × 10 10 20. இந்த 1440 இந்த பக்கம் வகுத்தலில் கொண்டு வரேன். ஏன்னா அந்த பக்கம் பெருக்கல்ல இருக்குது, இந்த பக்கம் வகுத்தலில் கொண்டு வரேன். மீதி அங்கே எக்ஸ் மட்டும் நிற்கும். அப்போ இதை கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா மீதி என்ன கிடைக்குதோ அதுதான் நமக்கான ஆன்சர். பாருங்கள் 0 0 கேன்சல் பண்ணிடலாம். அடுத்ததா 1 2 2 7 2 14 2 4. மறுபடியும் ரெண்டாம் வாய்ப்பாடு 3 2 6 மீதி 1 6 2 12 3 2 6 2 4. மறுபடியும் ரெண்டாம் வாய்ப்பாடு 18 2 36 இங்கே 16 2 32. மறுபடியும் ரெண்டாம் வாய்ப்பாடு 9 2 18 8 2 16. இப்போ 9 9 தோ I9 45. அப்போ கீழே இருக்கிற எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. மேலே என்ன நம்பர் நிற்குது 8 5. அப்போ 8 5 பெருக்கணும்னா 8 5 40. இந்த கேன்சல் பண்ணுறதுலாம் உங்களோட விருப்பம் தான். இப்போ நான் பண்ண மாதிரி தான் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் வேறு ஏதாவது 4ஆம் வாய்ப்பாட்டிலோட டேரெக்டாக பண்ணலாம், 9ஆம் வாய்ப்பாட்டில் பண்ணலாம், நிறைய வழி இருக்குது. நான் உங்களுக்கு சிம்பிளாக இருக்கணுன்றதால 2ஆம் வாய்ப்பாட்டில் பண்ணிகிட்டே வந்தேன். ஸோ கேன்சல் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஐடியாவை பேஸ் பண்ணி பண்ணாலும் ஆன்சர் கரெக்டாக தான் வரும். சரிங்களாமா? ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 40. இல்லைன்னா முதல்ல இந்த 100 கேன்சல் ஆகிடுறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம எல்லா இடத்துலையும் 100 இருக்குன்றதால கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி இதெல்லாம் நீங்கள் பெருக்கி கேன்சல் பண்ணுறதை விட இந்த ட்ரிக்கு 64 45 வெளில எடுக்கிறோம் அப்படிங்கிற ட்ரிக் தெரிஞ்சதுன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக போட்டுடலாம். சரிங்களா? அடுத்ததான் கேள்வி எண் 165. மதிப்பு கூட்டு வரியுடன் ஒரு பொருளின் விலை ரூபாய் 9720. மதிப்பு கூட்டு வரி 8% எனில் அதன் அடக்க விலை என்ன? இதையும் 2 விதமாக போடலாம். ஆப்ஷன்லேருந்தும் போடலாம், மெத்தடாகவும் போடலாம். நான் உங்களுக்கு ரெண்டையுமே சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு ஆப்ஷன்லேருந்து சொல்லிடுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். இல்லை என்ன எடுத்துக்கிறேன்றதால 9000 எடுத்துக்கிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்க 8% மதிப்பு கூட்டு வரின்னு சொல்கிறாங்க. இப்போ 9000ல் அமௌண்ட் எவ்வளோ 9000, 1%னா 90. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க 8%. அப்போ 8 9 72 720 ரூபா அதிகமாகுது. அமௌண்ட் எவ்வளோ 9000 ரூபாய். அதாவது வாட் வரி வந்து 720, அமௌண்ட் வந்து 9000. ரெண்டுத்தையும் கூட்டணும்னா என்ன கிடைக்குது 9720. அவங்க எவ்வளோ சொல்லியிருந்தாங்க அதே 9720. முடிஞ்சு போச்சு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சப்போஸ் இதில் வரலன்னா அடுத்ததுக்கு இதே மாதிரி செஞ்சுருக்கணும். 8% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி அதை கொடுத்துருக்கிற அமௌண்ட்டோட ஆட் பண்ணால் அவங்க சொன்ன ஆன்சர் வருதான்னு பார்க்கணும். நமக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனே வந்துடுச்சு, ஆன்சரே முடிஞ்சிச்சு பாருங்கள், ஒரு கஷ்டமும் இல்லை. சரியா? சரி, இதை மெத்தடாக போடணும்னு நினைக்கிறேன் சார். அப்படின்னா நான் எப்படி சார் போடுறது அப்படின்னா ஒன்றும் இல்லை, வரியோட சேர்த்து 9720. வரி எவ்வளோ 8%. சாதாரணமாக என்ன அர்த்தம்னா 100% எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அதுதான் பொருளுடைய அடக்க விலை. அப்படிதான் அடக்க விலைன்றது 100%. அவங்க சொல்லியிருக்கிறது 8% சேர்ந்து. அப்போ 108%ங்கிறது 9720ன்னா 100% எவ்வளோன்னு கேட்குறாங்க. இந்த பெருக்கில் இருக்கிற 108 இந்த பக்கம் வந்துருச்சுன்னா வகுத்தல். அப்போ 9720/108 இன்ட்டு 100% எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ இன்ட்டு 100. சரிங்களா? பாருங்கள், ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். ரெண்டாம் வாய்ப்பாடு I2 10 4 2 8. இங்கே அடிச்சிங்கன்னா 4 2 8 மீதி 1 8 2 16 மீதி 1 6 2 12 0. மறுபடியும் ரெண்டாம் வாய்ப்பாடு 2 4 7 2 14. இங்கே ரெண்டாம் வாய்ப்பாட்டில் அடிச்சிங்கன்னா 2 4 4 2 8 1 2 6 0. மூணாம் வாய்ப்பாடு 9 3 27 8 3 24 1 3 3. இந்த 0 அப்படியே வந்துடும். ஒன்பதாம் வாய்ப்பாடு 1 9 9 9 9 81 0. அப்போ என்ன நிற்குது 90 × 100. அப்போ 90 100 பெருக்கணும் அப்படின்னா 9000. அதே ஆன்சர் தான் வரும். ஆனால் உங்களுக்கே இப்போ வித்தியாசம் தெரியுது பாருங்கள். இந்த ஆப்ஷன் வந்து போடுறதுக்கும் மெத்தடாக போடுறதுக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குது அப்படின்ட்டு. சரிங்களா? இப்போ ஆப்ஷனை பொறுத்தவரைக்கும் நமக்கு டக்குன்னு ஆன்சர் வந்துருச்சு. ஆனால் ரெண்டுமே தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை வைக்கவே நமக்கு டக்குன்னு இங்கே வந்துருச்சு. இல்லைன்னா லாஸ்ட் ஆப்ஷனை வச்சுருந்தாங்கன்னா என்ன பண்ணியிருப்போம், இல்லை இதே மாதிரி 8000 7000 6000லாம் வச்சுருந்தா
ஒவ்வொன்றுத்துக்கும் 8% கண்டுபிடிச்சி நம்ம ஆட் பண்ணிகிட்டே வந்திருப்போம். கரெக்டாக? அப்பயும் இவ்வளோ டைம் எடுத்திருக்கும். ரெண்டையுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கொஷினை பொறுத்தும் அதுக்கு அவங்க கொடுக்குற ஆப்ஷனை பொறுத்தும் தான் நம்ம எந்த மெத்தடை சூஸ் பண்ணுறது அப்படிங்கிற முடிவுக்கு நம்மளால் வர முடியும். சரியா? அதுதான் கேள்வி 166. ஒரு வணிகர் தன்னிடம் உள்ள ஒரு பகுதி அரிசியை 8% லாபத்திற்கும் மீதியை 18% லாபத்திற்கும் விற்பனை செய்ததில் மொத்தம் உள்ள 500 கிலோ அரிசிக்கு 10% லாபம் பெற்றார். அவர் 18% லாபத்திற்கு விற்ற அரிசியின் அளவானது. இதையும் ரெண்டு விதத்துலையும் போடலாம், மெத்தடாகவும் போடலாம், ஆப்ஷன் இருந்தும் போடலாம். நான் உங்களுக்கு ஆப்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் சொல்லி தந்துடுறேன், அதுக்கப்புறம் மெத்தடா சொல்றேன். என்ன சொல்றாங்க? அவர்கிட்ட மொத்தம் எத்தனை கிலோ அரிசி இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. மொத்தம் உள்ள 500 கிலோ அரிசி. முதல் லைன் ஆரம்பிக்கும் போது சொல்லலையே தவிர நடுவில் வரும்போது என்ன பண்ணிட்டாங்க? 500 கிலோ அரிசின்னு சொல்லிட்டாங்க. அதுல ஒரு பகுதியை 8% லாபத்துக்கும் இன்னொன்று 18% லாபத்துக்கும் விற்கிறார். அப்படி விற்கும்போது அவருக்கு மொத்தம் 10% லாபம் கிடைக்குது. அப்ப அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா 18%க்கு வித்த பகுதி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்ப 18%க்கு வித்தது எவ்வளோன்னு கேட்டதால கீழே ஆப்ஷன் கொடுத்துருக்கிறதும் இந்த 18%க்கு வித்ததை தான் ஆப்ஷனா கொடுத்துருக்காங்க. சரியா? நம்ம ஒவ்வொரு ஆப்ஷனா வரலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ எடுத்துக்கிறேன். 100 கிலோ, அதாவது ஒன்று 18% லாபம், இன்னொன்று 8% லாபம், மொத்தமாக அவருக்கு கிடைச்சது பார்த்தீங்கன்னா 10% லாபம். சரியா? ஓகே, நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். 18% லாபத்துக்கு வித்தது 100 கிலோன்னு எடுத்துக்கிறேன். அப்போ 100 இன்ட்டு 18% ப்ளஸ் மீதி 18%க்கு 100 கிலோன்னா 8%க்கு எத்தனை கிலோ விற்றுருப்பார் சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட், 400 கிலோ. ஏன்? மொத்தம் 500 கிலோ, அதில் 18%க்கு தான் அவங்க ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க 100 கிலோன்ட்டு. அப்போ மீதி 400 கிலோவை எவ்வளோ பர்சன்டேஜ் லாபத்துக்கு விற்றுருக்காருன்னா 8% லாபத்துக்கு. ஈக்குவல் டு 10% லாபம். இது வந்து 100 கிலோ, இது 400 கிலோ, மொத்தம் சேர்ந்தது தான் 500 கிலோ. அந்த 500 கிலோவில் தான் அவருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் லாபம் அப்படின்னா 10% லாபம். கரெக்டா? இப்போ ஒன்றும் இல்லை, ரெண்டு பக்கமும் சமமாக வந்துருச்சுன்னா இந்த ஆன்சர் கரெக்ட். வரல அப்படின்னா இந்த ஆன்சர் தப்பு. பாருங்க, போன கொஸ்டின்ல சொன்ன மாதிரி எல்லா இடத்துலையும் 100 இருக்கு, 100 கேன்சல் பண்ணிடுறேன். அடுத்தது இது ரெண்டுத்தையும் பெருக்கிறேன். 18 100 பெருக்கினேன் அப்படின்னா 1800 ப்ளஸ் 4 8 32 3200. 500 10 பெருக்கினேன் அப்படின்னா 5000. கரெக்டா? 1800 3200 ஆட் பண்ணோம் அப்படின்னா 5000. இந்த பக்கமும் ஏற்கனவே என்ன இருக்கு? 5000. ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக வருது. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 100 கிலோன்றது தான் கரெக்ட். நம்ம புரிஞ்சு முடியுதா உங்களுக்கு? இது ஆப்ஷன் வந்து பண்ணுறது. ஒருவேளை இதுக்கு சரியாக வரலன்னா அடுத்து அப்படியே செகண்ட் ஆப்ஷன் எடுத்திருப்பேன். 200 கிலோ, இது 18% லாபத்துக்கு. அப்போ 8% லாபத்துக்கு எத்தனை கிலோ வித்திருப்பாரு? 300 கிலோ. அதே மாதிரி இந்த பக்கம் 500 × 10/100ன்னு போட்டு வந்திருப்பேன். இங்கே சரியா வருதான் இப்படி ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்த்துருக்கலாம். நம்ம புரிஞ்சு முடியுது நான் சொல்ல வர்றது? சரியா? சரி, இதை மெத்தடா எப்படி சார் போடுறது? இப்போ நம்ம ஆப்ஷன் வந்து சொல்லிட்டோம். ரைட், எனக்கு தெரிஞ்ச ஆப்ஷனே இதுக்கு போதும். தாராளமாக இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த ஆப்ஷனை வச்சு உங்களால் போட்டுற முடியும். இருந்தாலும் மெத்தடை தெரிஞ்சு வச்சுக்கிறது பெட்டர். ஏன்னா அவங்க 18% லாபத்திற்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 18% லாபத்துக்கு வித்த அரிசியோடைய அளவை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா அதை எக்ஸ்ன்னு எடுத்தால் நமக்கு டைரெக்டாக ஆன்சர் வந்துடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ 8%க்கு மொத்தம் 500 கிலோ. அப்போ 8%ன்றதால 500 மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்கும். நம்ம புரிஞ்சு முடியுதா உங்களுக்கு? சரியா? அவங்க கேட்டதை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். மொத்தம் 500 கிலோன்றதால மீதி இருக்கிறது 500 மைனஸ் எக்ஸ். இப்போ இங்கே பாருங்க, அப்போது இந்த 500 மைனஸ் எக்ஸை 8% லாபத்துக்கு விற்றுருக்காரு. அப்போ 8/100 ப்ளஸ் இந்த எக்ஸ் கிலோவை, எக்ஸ் கிலோகிராமை 18% லாபத்துக்கு விற்றுருக்காரு. அப்போ 18/100 ஈக்குவல் டு மொத்தமாக அவருக்கு லாபம் எவ்வளோ கிடைச்சிருக்குன்னா மொத்தம் 500 கிலோ, அதில் அவருக்கு லாபம் 10% கிடைச்சிருக்கு. ஸோ 10/100. இதே மாதிரி தான் பாருங்க, 100 100 100 கேன்சல் ஆகிடும். இந்த 8 தூக்கி உள்ளே கொடுங்க. 8 40, அப்போ 4000 மைனஸ் 8x ப்ளஸ் 18x. கரெக்டா? ஈக்குவல் டு 500 10 பெருக்கினேன் அப்படின்னா 5000. இப்போ இந்த ப்ளஸில் இருக்கிற 4000 ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போயிடுச்சு அப்படின்னா மைனஸில் 4000 போயிடும். அப்போ 5000 மைனஸ் 4000. 5000ல் 4000 போயிடுச்சுன்னா 1000. இங்கே 18 மைனஸ் 18x மைனஸ் 8x. 18xல் 8x போயிடுச்சுன்னா 10x. பாருங்க, 0 0 கேன்சல் ஆகிடும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன நிற்குது அப்படின்னா 100 நிற்குது. அப்போ எக்ஸ்ன்றது நம்ம என்ன வச்சோம்? 18% லாபத்துக்குன்னு வச்சோம். அப்போ எக்ஸோட வேல்யூ 100. இது மெத்தடாக போனோன்னா எப்படி போட்டாலும் விஷயம் ஈஸி தான். நீங்கள் கான்செப்ட் என்னன்றதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக போட்டு முடிச்சிடலாம். புரியுதா? ஏற்கனவே ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கேட்டிருந்தேன்னா இங்கே ரெண்டாவதாக ஒரு கொஸ்டின் கேட்குறேன். 18% லாபத்துக்கு விற்றது 100 கிலோன்னு சொல்லிட்டீங்க. சரி, 8% லாபத்துக்கு விற்ற அரிசியின் அளவு எவ்வளவு அப்படின்னு கேட்டிருந்தா என்ன சொல்லியிருப்பீங்க? எத்தனை சதவீதம்? ரெண்டு விதமாக விற்றார் இல்லையா? 18% கேள்வியாக கேட்டாங்க, நம்ம ஆன்சர் சொல்லிட்டோம். இதே கேள்வியை நான் 8% லாபத்திற்கு விற்ற அரிசியினுடைய அளவு எவ்வளோன்னு கேட்டிருந்தா என்ன ஆன்சர் சொல்லியிருப்பீங்கன்றது என்னோட ரெண்டாவது கேள்வி. ஈஸியாக சொல்லலாம், ஒன்றுமே கிடையாது, முதலியே சொல்லியே முடிச்சிட்டோம். நம்ம சொன்னதுலேருந்தே ஆன்சர் சொல்ல முடியும். இருந்தாலும் ட்ரை பண்ணுங்களேன், பார்க்கலாம். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்றதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? அடுத்ததா கேள்வி எண் 167.
இதுவும் பாருங்க சுருக்குகன்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப்னு கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய வேல்யூ மாதிரி கொடுத்துருக்காங்க. இதையும் 2 விதத்தில் போடலாம். ஃபார்முலா வச்சும் போடலாம், நம்பர்ஸ் வச்சும் போடலாம். நான் உங்களுக்கு நம்பர்ஸ் வச்சு சொல்லித்தரேன். ஃபார்முலா வச்சு சொன்னால் ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும், பயங்கர குழப்பம் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் அதையும் சொல்ல தான் போகிறேன். சரிங்களா? நம்பர்ஸ் வச்சு சொல்கிறேன். என்ன நம்பர்ஸ் வச்சு அப்படின்னா, இப்போ எக்ஸ் ஒய் இசட்டை வச்சு கொடுத்துருக்காங்க. நமக்கு எக்ஸ் ஒய் இசட்டுக்கு ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். உதாரணத்துக்கு எக்ஸுக்கு 1, ஒய்க்கு 2, இசட்டுக்கு 3ன்னு எடுத்துக்கிறேன். சிம்பிளாக கொண்டு வந்து அப்படியே இந்த இடத்துல அப்ளை பண்ணுங்க. எக்ஸுக்கு 1, அப்போ 1 மைனஸ் 2, 1 மைனஸ் 2 என்ன வரும்? -1. பவரில் என்ன கொடுத்துருக்காங்க? கியூப். -1 கியூப் பண்ணால் -1. ஒய் மைனஸ் இசட், ஒய்க்கு 2 மைனஸ் இசட்டுக்கு 3, 2ல் 3 போயிடுச்சுன்னா -1, -1 கியூப் பண்ணோன்னா அதுவும் -1. சரி, இசட் மைனஸ் எக்ஸ், இசட்டுக்கு 3, எக்ஸுக்கு 1, 3ல் 1 போயிடுச்சுன்னா 2, 2க்கு கியூப் கொடுத்துருக்காங்க, 2 கியூப் 8 பை அப்படியே கீழே வாங்க 9 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய், இப்போ தானே பார்த்தோம், -1, ஒய் மைனஸ் இசட் அதுவும் -1, இங்கே மல்டிப்ளைல இருக்குது, மேலே ப்ளஸில் இருந்துச்சு. இசட் மைனஸ் எக்ஸ் 2, கரெக்டா? அப்போ பாருங்கள், 8ல் 1 போயிடுச்சுன்னா 7, 7ல் 1 போயிடுச்சுன்னா 6, மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வந்துடும்? ப்ளஸ்ன்னு வந்துடும். 9 2 18, கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். 1 6 6, 3 6 18, அப்போ கடைசி ஆன்சர் என்ன நிற்குது? 1/3. முடிஞ்சிச்சு பாருங்கள், ஆப்ஷன் சி 1/3. வேறு ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? நம்பர் 1 2 3 தான் எக்ஸ் ஒய் இசட்டுக்கு எடுக்கணும் கிடையாது. 0 1 2ன்னு எடுக்கலாம், வேறு நம்பராக எடுங்க, ஒரே நம்பராக எடுக்கக்கூடாது. இப்போ எக்ஸுக்கும் 1 ஒய்க்கும் 1ன்னு எடுக்கணுமா சார்? நான் இப்படி எடுக்கக்கூடாது இந்த இடத்துல. ஏன் எடுக்கக்கூடாது அப்படின்னா, இப்போ பாருங்கள், கீழே மேலே பிரச்சனை இல்லை, 1 மைனஸ் 1னா கீழே 0 ஆகிடும், டினாமினேட்டர் ஃபுல்லாக 0 ஆகிடும் பாருங்கள். அதனால் ஒரே மாதிரி நம்பராக எக்ஸ் ஒய் இசட்டுக்கு எடுக்காமல் வேறு நம்பராக எடுங்க. இந்த 1 2 3 எடுத்தாலே போதும், ஈஸியாக ஆன்சர் வந்துருச்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது அவங்க லெட்டரில் கொடுத்துட்றாங்க, டக்குன்னு அந்த நேரத்துக்கு எதுவும் ஐடியா தோணலைன்னா இந்த மாதிரி நம்பர் எடுத்து போட்டு பாருங்கள், ஆப்ஷன் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சரி, இது நம்ம ஷார்ட்கட்டில் நம்பர்ஸ் எடுத்து சொன்னது. மெத்தடாக எப்படி சார் போடுறது அப்படின்னா, ஆக்சுவலாக இது ஒரு ஃபார்முலா, நம்ம 8th புக்கில் வரக்கூடிய ஃபார்முலா தான். என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி, இது மூணுத்தையும் கூட்டினா 0 வருதுன்னா, இது மூணுத்தையும் கியூப் பண்ணால் ஏ கியூப் பி கியூப் ப்ளஸ் சி கியூப், மூணுத்தையும் கியூப் பண்ணுறப்ப என்ன கிடைக்கும்னா ஆன்சர் 3abcன்னு கிடைக்கும். இது ஒரு ஃபார்முலா நம்மளோட 8th புக்கில் இருக்குது. இப்போ இங்கே பாருங்கள், இந்த 3 ப்ராக்கெட் தான் ஏபிசி, இது மூணுத்தையும் கூட்டி பாருங்களேன், ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிடும், ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய் ப்ளஸ் இசட் மைனஸ் ஏதாவது கேன்சல் ஆகிட்டு 0 கிடைக்கும். அப்போ இது மூணுத்துக்கும் அவங்க கியூப் கொடுத்துருக்காங்கல்ல, நம்ம இதை எப்படி எழுதலாம்னா 3abc, அதாவது மேலே இருக்கிறத 3 இன்ட்டு கியூப் இல்லாமல் அவங்க கொடுத்த வேல்யூவை அப்படியே எழுதலாம். இதான் இந்த ஃபார்முலாவோட இது. கியூப்பில் கொடுத்துருக்காங்க 3 இன்ட்டு இந்த கியூப் எல்லாம் விட்டுட்டு இது மொத்தத்தையும் மல்டிப்ளைல எழுதலாம் பை ஆல்ரெடி கீழே என்ன கொடுத்துருக்காங்க 9 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் ஒய் மைனஸ் இசட் இசட் மைனஸ் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்னவாயிடும்? இந்த 3 டேர்மும் கேன்சல் ஆகிடும். மீதி 3/9, ஒரு 3 3 3 9, அதே ஆன்சர் தான் வருது பாருங்க, 1/3. புரியுதா? ஸோ வாய்ப்பு இருக்கிற எல்லா இடத்துலையும் நான் உங்களுக்கு ஷார்ட்கட்டையும் சொல்கிறேன், மெத்தடையும் சொல்கிறேன். ரெண்டையுமே தெரிஞ்சும் வச்சுக்கோங்க, ரெண்டையுமே நோட் பண்ணியும் வச்சுக்கோங்க. ரெண்டுமே முக்கியம். நான் எல்லாத்தையும் ஷார்ட்கட்லேயே போடுறேன் சார், ஷார்ட்கட்டை மட்டும் பார்த்துட்டு மெத்தடை விட்டுறாதீங்க. மெத்தடில் தான் போடுவேன், ஷார்ட்கட் பக்கம் நான் கையே வைக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு வீம்பில் இருந்துட்டு மெத்தடையே பார்த்துக்கிட்டு டைம் எடுத்துடாதீங்க. ஆன்சரை போட்டுடலாம், மெத்தடில் போகிறதுல ஆன்சர் தப்பாக போகிறதே கிடையாது, தாராளமாக போட்டுடலாம். ஆனால் என்னன்னா உங்களுக்கு அதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் சில கொஷின்ஸுக்கு, அதனால் ரெண்டையுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? ஓகே, இங்கே வரும் இந்த எல்சிஎம் ஆஃப். இப்போ இந்த கொஸ்டினில் பாருங்கள், இதுக்கு நம்ம ஷார்ட்கட் தான் சொல்ல போகிறோமே, மெத்தட் நான் சொல்ல போகிறதே கிடையாது. என்ன ஷார்ட்கட்டு? ஐடியா தெரிஞ்சிருக்கணும். மீ எல்சிஎம் கேட்டிருக்காங்க, மீ பெரு பொது மடங்கு. நம்ம இப்போ நேற்று கூட உங்களுக்கு குரூப்பில் அனுப்பியிருந்தேன் பாருங்கள், எல்சிஎம் ஹெச்எஸ்எல் என்னென்ன டைப் எல்லாம் இருக்கோ அந்த எல்லா டைப்பையுமே ஒரு 3 வீடியோவாக போட்டு பார்ட் 1 போட்டு நான் உங்களுக்கு அனுப்பியிருந்தேன். அதில் இந்த டைப்பையும் நம்ம சொல்லியிருப்போம். என்ன ஃப்ராக்ஷனில் எல்சிஎம் கொடுக்குறாங்கன்னா மேலே இருக்கிற நம்பருக்கெல்லாம் எல்சிஎம், கீழே இருக்கிற நம்பருக்கெல்லாம் ஹெச்சிஎஃப். அப்போ மேலே என்ன நம்பர் இருக்குது? 2 3 4 9. எப்பவுமே எல்சிஎம் எப்படி இருக்கும்? இருக்கிற நம்பர்லேயே பெரிய நம்பர், இல்லைனா அதை விட பெரிய நம்பராக இருக்கும். அப்போ மேலே நியூமரேட்டரில் ஆன்சர் என்ன வரணும்? ஒன்று 9 வரணும், இல்லை 9 விட அதிகமாக வரணும். இங்கே 9 விட அதிகமாக இருக்குது, இங்கே 9 விட அதிகமாக இருக்குது, இங்கே 9 விட அதிகமாக இருக்குது, இங்கே 1 9 விட கம்மியாக இருக்குது. அப்போ இது ஆன்சர் இல்லை. கீழே ஹெச்சிஎஃப், கீழே இருக்கிற நம்பருக்கு எல்லாம் ஹெச்சிஎஃப் 3 5 7 13. ஹெச்சிஎஃப் எப்படி இருக்கும்? இருக்கிற நம்பர்லேயே சின்ன நம்பர், இல்லைனா அதை விட சின்ன நம்பர். கரெக்டாக? 3 விட சின்ன நம்பராக இருக்கணும். ஆனால் இங்கே 35 3 விட பெரிய நம்பர், 91 3 விட பெரிய நம்பர். ஆப்ஷன் டியில் வெறும் 36 பையில் எதுவுமே இல்லைன்னா பையில் 1 இருக்குன்னு அர்த்தம். எல்லா நம்பருக்கு கீழேயும் 1 இருக்குது. அப்போ 3 விட சின்ன நம்பர். ஸோ கண்டிப்பாக ஆன்சர் ஆப்ஷன் டி. முடிஞ்சு பாருங்கள், நீங்கள் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் எதுவுமே கண்டுபிடிக்க வேண்டாம், இருக்கிற நம்பரை வச்சு பார்த்தாலே ஆன்சர் ஈஸியாக சொல்லிடலாம். நம்ம புரிஞ்சு முடியுதா? சரி, இந்த இடத்துல நான் ஒரு கொஸ்டின் உங்களை கேட்குறேன். ஏற்கனவே 2 கொஸ்டின் கேட்டிருந்தேன்னா 3வது கொஸ்டின், இந்த எல்லா நம்பருக்கும்
HCF என்ன வரும்? இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்குற கொஸ்டின். HCFனா என்ன பண்ணணும்? நம்ம மேலே இருக்கிற நம்பருக்கெல்லாம் HCF, கீழே இருக்கிற நம்பருக்கெல்லாம் LCM கண்டுபிடிக்கணும். நீங்கள் அப்படியே சொல்கிற போகிறீங்க LCM 36/1 வந்துருக்குது, அப்போ HCF 1/36 வரும்னு. அப்படி தலைகீழாலாம் வராது, சரிங்களா? நம்ம அதை ஏற்கனவே அந்த வீடியோவில் சொல்லும் போதே நான் உங்களுக்கு ஏன்ற காரணத்தெல்லாம் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த நம்பர்ஸுக்கு HCF கண்டுபிடிச்சி என்ன ஆன்சர் வருதுன்றதை நீங்கள் கீழே எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? அடுத்ததா கேள்வி எண் 169. குறித்த விலையிலிருந்து 20% தள்ளுபடியும் இந்த புது விலையிலிருந்து மேலும் 5% தள்ளுபடியும் கொடுக்கப்பட்டால் மொத்தத்தில் தள்ளுபடி. இப்போ குறித்த விலையே நமக்கு என்னன்னு தெரியாது, அதனால நான் 100ன்னு எடுத்துக்கிறேன். முதல்ல எத்தனை சதவீதம் தள்ளுபடி தராங்க? 20%. அப்போ 100ல் 20%னா 20 தள்ளுபடி தராங்க, 20 ரூபா தள்ளுபடி. அப்போ மீதி எவ்வளோ? 80 ரூபாய். இதுல இருந்து என்ன பண்றாங்களா? 5% தள்ளுபடி தராங்களாம். 80ல் 10%னா 8, 5%னா அதில் பாதி, கரெக்டா? அப்போ 8ல் பாதி 4, இதுல இருந்து 4 ரூபா தள்ளுபடி தராங்க. 80ல் 4 போயிடுச்சுன்னா 76. என்னன்னா 100 ரூபாய் பொருளை 76 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. அப்போ எவ்வளோ தள்ளுபடி தந்திருக்காங்கன்றது தான் கொஸ்டின். அப்போ 100ல் 76 போயிடுச்சு, மைனஸ் பண்ணிடுறோம். 100ல் 76 போயிடுச்சுன்னா 24. ஸோ எவ்வளோ சதவீதம் தள்ளுபடி தந்திருக்காங்க அப்படின்னா 24% தள்ளுபடி தந்திருக்காங்க. முடிஞ்சிச்சு. நீங்கள் என்ன பண்ண கூடாது? முதல்ல ஒரு 20%, அடுத்து ஒரு 5%, 25 சேர்ந்தா 25 அப்படின்னு பார்த்தோன்னே சொல்லிட்டீங்கன்னா தப்பு. அப்படி வராது. கொஞ்சம் கவனிச்சு இந்த மாதிரி போட்டு சொல்லுங்க, சரிங்களாமா? அடுத்ததா 170. வாட் கம்ஸ் நெக்ஸ்ட்? அடுத்து வருவது என்ன? a ஸ்கொயர் + 1, a ஸ்கொயர் + 1 ஹோல் ஸ்கொயர் + 1, அண்ட் ஸோ ஆன்னு கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லை, ரொம்ப ரொம்ப சிம்பிள். பார்க்குறப்ப என்னவோ பெருசாக ஃபார்முலா அது இதெல்லாம் ஏதாவது யூஸ் பண்ணியிருக்காங்களா சார்னு தோணும். அப்படி எதுவுமே இல்லை, பயங்கர ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. என்னன்னா இங்கே a ஃபர்ஸ்ட் நம்பர், அடுத்தது என்ன பண்ணுறேன்னா இதை ஸ்கொயர் பண்ணி இது கூட 1 ப்ளஸ் பண்ணுறேன். பாருங்க, இதை ஸ்கொயர் பண்ணி இது கூட 1 ப்ளஸ் பண்ணுறேன். அடுத்து இந்த டேர்ம், இதை ஸ்கொயர் பண்ணி இது கூட 1 ப்ளஸ் பண்ணுறேன். பாருங்க, இது அப்படியே ஸ்கொயர் + 1. அப்போ அடுத்த ஆன்சர் என்ன வரணும்? இதுக்கு அப்படியே ஸ்கொயர் + 1ன்னு வந்தால் முடிஞ்சிச்சு. இதுதான் ஆன்சரு. கொடுத்துருக்கிறதுக்கு அப்படியே ஸ்கொயர் + 1 எங்கே இருக்குது? a ஸ்கொயர் + 1 த ஹோல் ஸ்கொயர் + 1 த ஹோல் ஸ்கொயர் + 1. இதோ இருக்கு பாருங்க. ஆப்ஷன் சி தான் இதற்குண்டான சரியான விடை. இதில் ஒரு டவுட் வரலாம். ஆப்ஷன் பி கவனிச்சிங்கன்னா தெரியும், இதே மாதிரி தான் இருக்கும். இந்த 1க்கு பதில் 1 ஸ்கொயர்னு கொடுத்துருப்பாங்க. 1 ஸ்கொயர்னாலும் 1 தானே சார், அப்போ நான் இதை சூஸ் பண்ணட்டுமா அப்படின்னா கூடாது. ஏன்னா இங்கே அவங்க அந்த மாதிரி பண்ணலை. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வெறும் 1 தான் ஆட் பண்ணியிருக்காங்க. கவனிச்சினாலும் தெரியும், ஒரு 1 தான் ஆட் பண்ணியிருக்காங்க. நம்ம பண்ணும்போதும் 1 தான் ஆட் பண்ணணும். ஸ்கொயர்னு போட்டிங்கன்னா என்ன அர்த்தம் ஆயிடும்னா அடுத்தடுத்து வரும்போது இப்போ 2 ஸ்கொயரா 3 ஸ்கொயரான்ற மாதிரி ஆகிடும். நீங்கள் அவ்வளோலாம் யோசிக்கவே வேண்டாம். இருக்கிற நம்பருக்கு அப்படியே ப்ராக்கெட் போட்டு ஹோல் ஸ்கொயர் + 1. அந்த ஆன்சர் எங்கே இருக்குது? ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ நம்மளோட ஆன்சர் ஆப்ஷன் சி. முடிஞ்சு பாருங்க, சரிங்களாமா? ஸோ இதோட இன்னைக்கான 10 கேள்விகள் முடியுது. ரெகுலராக எழுதிட்டே வாங்க, கேப் விடவே விடாதீங்க. ஒவ்வொரு நாளும் 10 கொஸ்டினையும் எழுதுங்க. எழுதுறது முக்கியம் இல்லை, இதுக்கு முன்னாடி நம்ம என்ன முடிச்சிருக்கோமோ அது எல்லாத்தையும் திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி சீசன் 1லையும் பார்த்தீங்கன்னா நாம் ஒரு 160 நாள் கிட்ட கொடுத்துருக்கோம், கரெக்டாக? அதோட பிடிஎஃபையும் நம்ம குரூப்பில் அமைச்சிருக்கேன். நான் மறுபடியும் வேணா கூட அனுப்புகிறேன். அதில் இருக்கிற கொஸ்டின்ஸையும் ஒரு 10 கொஸ்டினா, இது 10 கொஸ்டின் போதலை சார், எனக்கு இன்னொரு 10 கொஸ்டின் பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னா அதில் இருந்தும் ஒரு 10 கேள்வியை டெய்லியும் தினசரி ரொட்டீனாக போட்டுகிட்டே வாங்க. ஒரு நாளைக்கு 20லேருந்து 25 கேள்வியாவது மேத்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவாம்மா? தேங்க்யூ.